ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு இந்த ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் பம்பு ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாரு. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ளக்இன் பண்ணிட்டு மோட்டர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் ஏர் தான் வரல. இப்போ வந்து இதை நம்ம கலட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதோட பேக் சைடில் இருக்க கவரில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை 4யுமே கழட்டிட்டோம்னா இதோட பேக் கேஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதோட பேக் கேஸை கழட்டினோம்னா உள்ளே ஒரு ஏர் பம்பு அப்புறம் மேக்னெட்டிக் காயில் எல்லாமே இருந்துச்சு. இப்போ காயில் வந்து நல்லாயிருக்கு. நம்ம வந்து இந்த பம்பை மட்டும் தனியாக கழட்டி எடுக்கணும். காயிலுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக கழட்டி எடுத்துக்கலாம். இந்த ஏர் பம்பில் எப்படி ஏர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இதில் பிளாக் கலரில் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரப்பரு. அது வந்து மூவ் ஆகிறது மூலமா நமக்கு வந்து உள்ளே ஏர் ப்ரொடியூஸ் ஆகுது. உள்ளே ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இதை கழட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அந்த வால்வு வந்து தனியாக இருந்துச்சு. இது எப்படி இது மாதிரி கரண்ட் விழுந்திருக்கும்னா, ஒன்று மோட்டரோட வைப்ரேஷன், அப்படி இல்லைன்னா இந்த மோட்ரு வந்து கீழே விழுந்திருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரி கரண்ட் வந்திருக்கலாம். சரி ஓகே, இதை நம்ம வந்து வால்வை அதில் இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுறோம். ஃபெவிக்விக் வந்து ஒரு ஓரத்தில் மட்டும் அந்த பெருசாக இருக்க எட்ஜில் மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஃபெவிக்விக் டைரெக்டாக ஊற்றுனோம்னா அந்த ஹோல்ஸ் அடைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்க அந்த ரப்பர் வாசரையும் இந்த மாதிரி ஃபெவிக்விக்கில் லைட்டாக டிப் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஹோல் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஏர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த ரப்பரை அந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ சின்னதாக ஒரு பாட்டில் எடுத்து அதில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஏர் ஓஸை அதுக்குள்ளே போட்டு இப்போ நம்ம அந்த ரப்பரை ஷேக் பண்ணோம்னா ஏர் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ரெடி பண்ணது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதை மோட்டரில் அசம்பிள் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மோட்டரில் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ரப்பர் எல்லாத்தையுமே எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பேக் கேஸை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு எல்லா பக்கமும் அப்ளை ஆகிட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ 4 சைடும் வச்சு நல்லா ஈவலாக டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மோட்டர் ப்ளக்இன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ செம்ம பவர்ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏர் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.